ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான பன்னீர் பட்டர் மசாலா என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி, பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இது கூடவே 2 வரமிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ப, அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட முந்திரி பருப்பு ஒரு 8 to 10 முந்திரி ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பன்னீர் ரெடியாக இருக்குது. 200 கிராம்ஸ் பன்னீரை நம்ம நடுவில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம க்யூபாக சாப் பண்ணலாம். சாப் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் நிறைய பீசஸ் கிடைக்கும். பாருங்கள், இதையவே நம்ம வந்து க்யூபாக சாப் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கொயர் க்யூப்ஸாக நமக்கு கிடைக்கும். ஒரு நிறையா பீசஸ் நமக்கு இதிலேயே கிடச்சிருச்சு பாருங்கள். க்யூப்ஸும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலாவும் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மசாலாவை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடாயில் 2 க்யூப்ஸ் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அது கூட நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு தேவையான வாட்டரும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டான பன்னீர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா கூட பன்னீர் மிக்ஸ் ஆகிடுச்சு. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் டிஃப்ரெண்ட்டாக. நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 5 to 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, பன்னீர் பட்டர் மசாலா. அது கூட கொரியாண்டர் லீவ்ஸ் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரே ஒரு பாயில் கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் பட்டர் மசாலா நல்லா கலர்ஃபுல்லாக என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ளைன் பராத்தா கூட தான் நான் வச்சு சர்வ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக எம்மியாக இருந்தது. அதே சமயம் நம்மளோட இந்த கிரேவி நல்லா கலர்ஃபுல்லாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.